கோவை நேரு கல்லூரியில் சீனியர் மாணவர் ஜூனியர் மாணவர்களால் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக நாளை விசாரணை நடத்தும் என்று அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் நிசா. கோவை பாலக்காடு சாலையில் உள்ள நேரு தனியார் பொறியியல் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர்கள் சீனியர் மாணவர் ஒருவரை விடுதியில் வைத்து கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. கல்லூரி விடுதியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் சீனியர் மாணவர் ஒருவரை இரவு முழுவதும் கொடூரமாக தாக்கியுள்ளனர். பணத்தை எடுத்ததாக குற்றம் சாட்டி சீனியர் மாணவரை மண்டியிட வைத்து கைகளை உயர்த்த சொல்லி கொடுமைப்படுத்தி உள்ளனர். சீனியர் மாணவர் இரத்த காயங்களுடன் வலியால் கதறியும் ஜூனியர் மாணவர்கள் தாக்குதலை நிறுத்தாமல் தொடர்ந்து அடித்துள்ளனர். இந்த தாக்குதல் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இதில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் 13 பேரை கல்லூரி நிர்வாகம் இடைநீக்கம் செய்துள்ளதாக தெரிகிறது. இந்த சம்பவம் கல்லூரிகளில் மாணவர்களிடையே நிலவும் வன்முறை கலாச்சாரத்தை மீண்டும் ஒரு முறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் தடுக்க கல்லூரி நிர்வாகம் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று மாணவர்கள் மனநல ஆலோசனை வழங்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் நேரு கல்லூரியில் நடைபெற்ற மாணவர் சஸ்பெண்ட் தொடர்பான கல்லூரி நிர்வாகம் தற்போது விளக்கம் அளித்துள்ளது. இச்சம்பவம் ராகிங் அல்ல. முதலாம் ஆண்டு வகுப்பு மாணவர் தங்கியிருந்த அறையில் பணம் எடுத்ததாக சந்தேகப்பட்டு சீனியர் மாணவர் தாக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மாணவர்கள் மற்றும் சீனியர் மாணவர் ஆகியோர் அவர்களுடன் பெற்றோர் முன்னிலையில் கல்லூரி நிர்வாகம் நாளை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கல்லூரி நிர்வாகத்தினர் உறுதியளித்துள்ளனர். நிசா, விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன். டாக்டர் மகேஸ்வரன் பேசுகிறேன். என்ஐடி காளியாபுரம் ஹாஸ்டல் டெப்டி சீஃப் வார்டன். அந்த ஹாதின்ற ஸ்டூடெண்ட் வந்து சில மாணவர்களால் ஒரு விஷயத்துக்காக தாக்கப்பட்டிருக்காரு. அது பணம் திருடு போனதாக ஒரு சந்தேகத்தின் பேரில் அந்த ஸ்டூடெண்ட்டை ஹாதின்ற ஸ்டூடெண்ட்டை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் தாக்கியிருக்காங்க. அது 20ஆம் தேதி மார்ச் 20ஆம் தேதி நள்ளிரவில் ஒரு 12 to 1 மணிக்குள்ள நடந்த நிகழ்ச்சி. மறுநாள் காலை 21 வெள்ளிக்கிழமை, மறுநாள் காலையிலே வெள்ளிக்கிழமை அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டு ஹாதின்ற ஸ்டூடெண்ட்டை தொடர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அப்புறமா தாக்கப்பட்ட மாணவர் சார்பாக அவருடைய பெற்றோர்களுக்கு தகவல் சென்றுள்ளது. பெற்றோர்கள் 22ஆம் தேதி காலையில், சனிக்கிழமை காலையில் மார்ச் 22 விடுதிக்கு கல்லூரிக்கு இது சம்பந்தமான தகவலை கேட்டுட்டு பையனையும் அழைத்து கொண்டு சென்றுள்ளார்கள். இதில் 22ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:30 to 6:30 காலேஜ் சார்பாக, மேனேஜ்மெண்ட் சார்பாக என்ஐடி கல்லூரி முதல்வர், சீஃப் வார்டன், காலேஜ் பிரின்சிபல் கம் சீஃப் வார்டன் அவர் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி, என்கொயரி கமிட்டி ஃபார்ம் பண்ணி 13 நபர்கள் அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதல் சம்பந்தமாக அவர்களுக்கு உடனடியாக சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுவிட்டது. நாளை 24 மார்ச் சம்பந்தப்பட்ட 13 மாணவர்களும், சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 13 மாணவர்களும் தங்களது பெற்றோர்களுடன் கல்லூரி நிர்வாகத்தின் மூலமாக நடத்தப்படுகின்ற விசாரணையை எதிர்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள்.